தஞ்சை ஆணவ கொலை விவகாரத்தில் பெண்ணின் பெற்றோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்த காரணத்திற்காக பெற்றோர்களே அவர்களது பெண்ணை ஆணவ கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பெற்றோர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதில் பெண்ணின் பெற்றோரே ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக அமைந்திருக்கிறது. நெய்வ விடுதியைச் சேர்ந்த பெண்ணின் தந்தை மற்றும் தாய் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பெற்றோர் உட்பட 6 பேரிடம் நடத்திய விசாரணையில் முதலில் பெற்றோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதல் திருமணம் செய்த காரணத்திற்காக சொந்த பெண்ணையே பெற்றோர் ஆணவ கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் பெற்றோர் கைது செய்யப்பட்டு இருவரும் பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜா அண்ணாமலை இணைகிறார். ராஜா, தற்பொழுது இந்த ஆணவ படுகொலை சம்பவத்தில் பெற்றோரே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது என்னென்ன வழக்குகள் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? காவல்துறை அவர்களை எப்படி கைது செஞ்சாங்க? நிச்சயமாக தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட நெய்வ விடுதி கிராமம். இந்த நெய்வ விடுதி கிராமத்துல சேர்ந்த அந்த இளம் பெண், அந்த இளம் பெண்ணுக்கும் பக்கத்துல உள்ள பூவாளூர் கிராமத்தை சேர்ந்த நவீன்கிற பையனுக்கும் காதல் திருமணம் 2 பேரும் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருப்பூர்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணம் பண்ண வீடியோ வாட்ஸ்அப்ல எல்லாம் வைரலா பரவுனுச்சு. அதனை தொடர்ந்து இதுக்கப்புறம் இந்த பெண்ணோட பெற்றோருக்கு இது தெரிய வந்துச்சு. அதனை தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்க, நேர அங்க திருப்பூருக்கு போய் அங்க உள்ள காவல் நிலையத்துல என் பொண்ணை காணோம்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதோட மட்டும் இல்லாம இங்கதான் இருக்காங்கிற ஒரு தகவலையும் சொல்லிடுறாங்க. அதை அடுத்து அங்க உள்ள காவல்துறையினர் நேர போய் பார்த்து பேசி அந்த பொண்ணை இவங்களோட அழைச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நவீன் அங்க நிக்கிறாரு. நவீன் என்ன பண்றாங்க, மறுபடியும் போலீசார் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க கேட்டாங்க, காணோம்னு சொன்னாங்க, நாங்க அனுப்பிச்சிட்டோம், நீ போயிருப்பா, இங்க இருந்து நிக்காத, போயிரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. நவீனும் அதை தொடர்ந்து இங்க ஊருக்கு புறப்பட்டு வந்துடுறாரு. ஊருக்கு வந்ததுக்கு பிறகு இங்க என்ன பண்றாங்க, இந்த பெற்றோர்கள் இந்த மாற்று சமூகத்துல பண்ணிட்டாங்கிற ஒரு காரணம் தான் சொல்லப்படுது இது. அதனால என்ன பண்றாங்க, ஒரு கொலையா, அதாவது பெண்ணோட பெற்றோரே, அதாவது இந்த பொண்ணோட பெற்றோர் தந்தை பெருமாள், அவர்தான் பெருமாள், அவங்க உள்ளிட்டவங்க கொலை செய்து அந்த பகுதியில, அந்த நெய்வ விடுதி பகுதியில இடுகாட்டுல யாருக்கும் தெரியாம, அதாவது இப்ப அந்த இடத்துல பண்றோம்னா அது பிஓ இல்ல போலீஸ் வேற யாருக்குமே தெரியாம அதை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. இது இந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை இந்த பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு இந்த பகுதிகள்லாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த விஷயத்துல காவல்துறை மிகவும் முனைப்போட, அது அப்படித்தான் நம்ம சொல்றோம், மிகவும் முனைப்போட துரிதமா துல்லியமா பக்காவா செயல்பட்டு இந்த உண்மையான குற்றவாளிகளை நம்ம கைது பண்ணணுங்கிறதுல தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் தலைமையிலான அவங்க எஸ்பி தலைமையிலே கிட்டத்தட்ட 2-3 நாள் அந்த ஒரத்தநாடு காவல் சரகத்துக்கு உட்பட்ட நெய்வ விடுதி, பூவாளூர் உள்ளிட்ட பகுதிகளில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுத்து வேற எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாத அளவுக்கு தடுத்து இதை அந்த பகுதிக்கு நெய்வ விடுதி சூழாட்டு பகுதியில் போய் அந்த பார்த்தாங்க. அப்போ அங்க அந்த இதெல்லாம் எடுத்து தடைய கைரேவ நிகழ்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு எடுத்து அதை சோதனைக்கு உட்படுத்தினாங்க. இதுக்கிடையில இந்த கொலையை செஞ்ச யாருங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்ப அது என்னன்னா, அவங்க அப்பாவே, அதாவது அந்த பொண்ணோட அப்பா பெருமாளே இன்னும் சில பேரோட சேர்ந்து அந்த கொலையை செஞ்சு அந்த சுடுகாட்டுல வச்சு எரிச்சது இப்ப தெரிய வந்திருக்கு. அதனை எடுத்து தலைமறைமாக இருந்துட்டாங்க. அந்த பிரச்சனை தெரிஞ்சு அவங்க தலைமறைவா இருந்துட்டாங்க. உடனே போலீசார் துரிதமா செயல்பட்டு எஸ்பி தலைமையிலான டீம் அங்கே முகாமிட்டு இப்ப இன்னைக்கு அந்த பெண்ணோட பெற்றோர் பெருமாள் அப்பா, தாய் சரோஜா
உள்ளிட்டோர் 2 பேரையுமே கைது பண்ணி அவங்கள வந்து பாதுகாப்பா வேன்ல அழைச்சிட்டு வந்து இங்க பட்டுக்கோட்டை நீதிமன்றத்துல கொண்டாந்து ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. இது இந்த பகுதி முழுவதும் ஒரே பரபரப்பா இருக்கு. அவங்க உள்ளுக்குள்ள நீதிபதி முன்னிலையில இருக்கிறாங்க. இனிமேத்த வெளியே வர போறாங்க. இப்ப நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இதுக்கப்புறம் என்னங்கிறது ஃபர்தர் நடவடிக்கையில தெரிய வரும். மேலும் இது குறித்து என்ன சொல்றாங்கன்னா 2 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கொலையில வேற யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்க? ஏன்னா ஒருத்தரா பண்ணிருக்க முடியாது. கொலை பண்ணா கூட அவங்களை எடுத்து எரிக்க பொறிக்க ஒரு ஆள் பண்ண முடியாது. அதான் கூடுதலா வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கறதையும் போலீசார் முனைப்புடன் செயல்பட்டு அவங்களையும் பிடிக்கிறதுக்கான பணியில தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. இப்ப தற்சமயம் பெற்றோர் பெரும்பாலும் அந்த தாய் சரோஜாவும் அவங்க வந்து உள்ளுக்குள்ள அந்த நீதிமன்றத்துல பட்டுக்கோட்டை நீதிமன்றத்துல நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. நன்றி ராஜா, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.